உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை என்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பளையில் இருந்து அங்கால மல்லாகம், சுண்ணாகம், மருதநாள் மட்டும் போகிறோம். அதாவது குறிப்பாக இந்த KKS வீதியில் போகிறோம். என்னத்துக்கான சொன்னால் அந்த இடங்களை சுற்றி காட்ட போகிறோம். அதுவும் இதை ஃபுல்லாக சுற்றி காட்ட போனால் நேரங்கள் கூட வரும். அதில் உங்களுக்கு ஷோர்ட்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ளேன். நீங்கள் நிறைய பேர் தொடர்பு கேட்டதுங்க, தம்பி சுண்ணாகம் இல்லாத காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ நான் இப்போ தெல்லிப்பளைக்கு வந்து நான் ஒரு அளவில் சரி தெல்லிப்பளைந்து இப்படியே காட்டிக்கொண்டு போவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களை காட்ட போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நாங்கள் மாவட்டப்புறத்திலிருந்து தெல்லிப்பளை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இந்த இடம் எந்த பகுதிக்கு வருதுன்னு சொல்லி தெரியல. இப்படி போய் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. மற்ற இங்கே ஒரு பாருங்க, ஒரு டயர் கடை கொண்டு கண்டுறான். அந்த கடையை பாருங்க அவ்வளோ வடிவாக வச்சிருக்கணும்னு சொல்லி கேமியா புதுமையாக வடிவாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது பாருங்க. இந்த பூக்கண்டுலாம் வச்சு நீட்டாக பராமரிச்சிருக்கணும் இந்த கடை. நல்ல விஷயம் உண்டு. சரி, இப்போ நாங்கள் தெல்லிப்பளை டவுனுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை வருது போல் பாருங்க. தந்தை செல்வா தொடக்க நிலை பள்ளி. இப்போ அதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்க சொன்னால் ஜூனியன் கொடிச்சு வருது. தெல்லிப்பளை ஜூனியன் கொடிச்சும் வருது. இதில் பாருங்க, ஜூனியன் கல்லூரி 1816ஆம் ஆண்டு என்ன இந்த பாடசாலை. சரியா, பழைய பள்ளிக்கூடம் என்ன. சரி, இந்த பொங்கலுக்காண்டி எல்லாமே பொங்கல் பானைகள் எல்லாம் விற்பனை செய்ய பாருங்க. இப்போ நாங்கள் தெல்லிப்பளை டவுனுக்கு வந்து இப்படி நாங்கள் இடைக்கை பக்கம் திரும்பி இந்த பஸ் ஸ்டாண்டோட அப்படி தெல்லிப்பளை ஆஸ்பத்திரியும் காட்டிக்கோம். அதாவது எங்கள்கிட்ட ஜெஃப்னாத்தன் சங்கன் கொஞ்ச நாள் இருந்து வரேன். பொது நூலகம் தெல்லிப்பளை என்ன இப்படி போய்கொள்வோம் நாங்கள். இது சரியான பெண்ட் உண்டு என்ன. அதான் பட் இந்த இதுல ஒரு பில்டிங் ஒன்று வருது என்ன, கொம்பனியா ஏதோ உண்டு. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் உண்டு. என்ன கோயில் இது சரிங்க, மொட்டைப்பக்கம் தான் பார்க்கணுமோ. அம்மன் கோயிலோ, அம்மன் கோயில் மாதிரி தான் கிடக்கு பார்ப்போம். பின்பக்கம்டா பட் இந்தியாவில் கோயில் வாங்க, இது பிள்ளையார் கோயில். சரி, இப்படியே நாங்கள் ஆஸ்பத்திரி பக்கம் போவோமே. தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இந்தியாவில் அங்கால ஆஸ்பத்திரி, தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரி நிறைய கடைகள் இருக்குன்னு அதில் டெவலப் ஆகிட்டேன்னு மருதரி விநாயகர் பிளாஸான்னு சொல்லி கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே நாங்கள் ஆஸ்பத்திரி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. ஆதார வைத்தியசாலை தெல்லிப்பளை. ஆஸ்பத்திரிக்குள்ள வீடியோ எடுக்க கூடாது, போங்க. ஒரு முன்னுக்கே பஸ் நிறைய கடைகளும் இருக்குன்னு நிறைய கடைகள் இருக்கு. இப்படி நாங்கள் போனால் பலாளி பக்கம் போய்க்கொள்ளலாம் என்ன. இப்படி நாங்கள் திருப்பி போவோமா. ஓகே, கட்டடம் ஏதோ என்ன போயினா வேறு என்ன. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் இங்கே போயிடலாமே. இங்கே பண்டத்துக்கு போய்க்கொள்ளலாம் என்ன. இதான் தெல்லிப்பளை டவுன் பாருங்க. தெல்லிப்பளை டவுனுக்கு அன்றைக்கி நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. உடுப்பு கடைகள், ஹார்ட்வேர் கடைகள், பேங்க் இருக்குல்ல, பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு கடைகள், இந்த BOC பேங்க் இருக்கு, நிறைய கடைகள் இருக்குண்ணே. இந்த இதுக்குள்ளேயே இப்போ கடைகள் வந்துட்டேண்ணே, ஃபுட் சிட்டிகள் அது சொல்லி நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இதான் இப்போ தெல்லிப்பளை. அது அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த நாயகி என்று சொல்லி நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் சாப்பிடணும்னு சொன்னால் அங்கே சாப்பிட்டு கொள்ளலாம். வேணா சாப்பாடு நல்லா இருக்கும். லோ பட்ஜெட் 10 ரூபாய்க்கு பிளேண்டி. அந்த முதல்ல சாப்பிட 10 ரூபாய்க்கு பூரி எல்லாம் இருந்தது. இதான் அந்த இது பாருங்க. பாருங்க, இயற்கையான இடத்துல இயற்கையோட இருந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ அந்த மெயின் ரோட்டை மெயினாக காட்டி கொண்டு போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களுக்கு உள்ளுக்கு இருந்துச்சு சொன்னால் அதில் உங்களுக்கு காட்டி கொள்றேன். இதுல பேக்கரி வருதுண்ணே, பேக்கரி அழிஞ்ச கடைகள் எல்லாம் வருது. மற்ற என்னோட பார்த்தீங்கன்னா இங்கே ஜெஃப்னாத்தன் சொல்லிக்கிறேன். வணக்கம். நாங்கள் டெண்டியில் தான் பார்த்தீங்க சொன்ன போய்க்கொண்டு இருக்கிறோம். மற்றது உங்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் சரி இடங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க, உங்களோட கிராமத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் எந்த கிராமம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கரெக்டாக நான் உங்களை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போய்க்கொள்ளும். இது எந்த இடம் இப்போ நாங்கள் தெல்லிப்பளையக்கா நிற்கிறோம். என்ன
அப்படியே தெளிப்பலைக்கு நிற்கிறோம் போய்க்கொள்ளணும் தொடர்ச்சியா போலீஸ் நிற்கிறேன் டிராஃபிக் போலீஸ் நிற்கிறேன் வேணா போலீஸ் ஸ்டேஷன் என்ன இப்போ நாங்கள் தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிற்கிறோம் நிற்கையில போய்க்கொண்டிருக்கோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸ் தெல்லிப்பளை தபாட்க்கு வந்து பாருங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க இங்கே பாருங்க இதுக்கு கொஞ்சம் கடைகள் இருக்கு இது என்னது வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலகம் இப்படி நாங்கள் தெல்லிப்பளை துக்கியம்மன் கோயிலையும் காட்டிக்கொள்றோம் பைக்ல கூட அவனே வந்திருக்கீங்க யாரோட வீடியோ இருக்குதா தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோயில் அரசன் நினைக்குதானே ஓ ஃபேமஸான கோயில் இது நூலகம் ஒன்று இருக்கு இந்தியால இந்த காவலர் வந்து கேணி என்ன தீத்த கணியாக்குமே இந்த காவலர் சிலையெல்லாம் வச்சுக்கிட்டாங்க பாருங்க சுத்தமாக இருக்குது பாருங்களேன் கூட்டி மற்றது இதில் பாருங்க முன்னுக்கு ஒரு கொங்கிரீட் போட்டிருக்குன்னா அதுக்கு இந்த வெயில் காலத்தை சுடுந்தானே அதுக்காண்டியாக்கும் இந்த ஒரு படம் கொண்டு பிரிச்சு கிடக்கு பாருங்க மாட்டுண்டு சிலையெல்லாம் வச்சு கிடக்கு இந்த அப்படி நாங்கள் போய்க்கலாம் கோயிலுக்கு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதில் அப்படியே நாங்கள் திரும்பி போய்க்கொள்வோம் என்ன கோயிலும் வடிவாக இருக்கணும் உண்மையில வடிவாக இருக்கு வந்து போடுவாங்க காதை பற்றி நல்ல கலர் பெயிண்ட் சரி அப்படி நாங்கள் விளக்கு விளக்கு எல்லாம் வச்சு பாருங்க சரி அப்படியே நாங்கள் மெயின் ரோடுக்கு வருவோம் முன்னுக்கு விளையாடிச்சவங்க கடை கூட ஒரு கிட்ட எமன் வருது உங்களுக்கு உங்களுக்கு சுண்டல் கடை இருக்கு இதை பார்க்க விட்டோம் மாதிரி கரம் சுண்டல் கடை இருக்கு இதை பார்த்தாலே தனிப்பட்ட ஆசை உண்டு என்ன வாய் ஊறும் வாய் ஊறும் சரி அப்படியே போவோம் தொடர்ச்சியா நாங்கள் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இது தெல்லிப்பளையா தெல்லிப்பளை தான் என்ன வீடுகள் துர்காபுரம் அதுக்கு கடையின் பேர் ஆகும் சரி இப்படி நாங்கள் மெல்லா பக்கம் போய் கொண்டிருக்கோம் என்ன கேகேஎஸ் ரோட்ல மெல்லா பக்கம் போய் கொண்டிருக்கோம் இதுக்கு நிறைய வீடுகள் இருக்குண்ணே பழைய காலத்து வீடு என்ன நான் நிறைய மரங்களோட நிற்குதான் நெஞ்ச வீடுகள் எல்லாம் அட வீட்டை முறுக்கங்க தேவையோ இல்லை முறுக்கங்க தானே வேண்டி தரது சந்தையில் முறுக்கங்க விலை கூட விலை கூடு இப்போ இல்லை மழை காலம் தான் கூடுறது முறுக்கங்க விலை கூடு நெல்லியடி ஒரு சுற்றி எடுப்போம் ஓ அங்கே முறுக்க வர நிற்கிறேன் முறுக்க தோட்டம் ஓ சரி இப்போ நாங்கள் மல்ல ஆத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படி தெல்லிப்பலேருந்து மல்ல ஆத்துக்குள்ள வந்துட்டோம் இந்த மல்ல ஆத்தையும் உங்களை சுற்றி காட்டுறோம் அதுக்கு அடுத்தது சுண்ணாகம் வரதனார் மடம் எல்லாத்தையும் உங்களை சுற்றி காட்டுங்க நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே நான் மேலோட்டம் தான் சுற்றி காட்டுறோம் தனித்தனி தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க நான் கட்டாயம் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் ஏன்டா போற வார அம்மாவுக்கு சொல்றாங்க அம்மா யாரும் கை காட்டு யாரும் விரலி கொஞ்சம் கை காட்டுதான் எல்லாம் டவுன் இருக்குதானே இதுக்கு கொஞ்சம் கடைகள் இருக்கு பாருங்க கொஞ்சம் அந்த பழ கடைகள் எல்லாம் இருக்கு இந்த கோயிலையா ஒரு வித்தியாசமான கோயில் பத்ராளி கோயிலாக வேணே இங்கே இதில் பாருங்க இதில் அப்படியே அந்த புத்தகம் கொஞ்சம் வச்சு விற்பனை செய்யணும் வேணாம் பட் இந்த இதில் அந்த இது வச்சுக்கணும் அந்த சுலகுகள் இதுகள் அது இது கிறிஸ்மஸுக்கு என்ன என்னடா இது மணலா மண் தானோ பக்கண்டு பார்க்க வித்தியாசமாக இருக்கணும் அந்த தும்பு மாதிரி கிடக்கல பொச்சு மாதிரி கிடக்கு மணலுக்கு மேலே புல் என்ன இந்த சேர்ச்சுக்கு முன்னே கிறிஸ்மஸ் செய்யுதுக்கு நல்லா இருக்கணும் உண்மையிலே சரி இப்படி போவோம் நாங்கள் இப்போ நாங்கள் மெல்லாம் சந்தையில் இருக்கோம் தனுசாத் குளிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க காகம் குளிக்குது இதான் காகம் குளிக்கிறது ஓ நேரா போ என்ன பில்டிங் இது என்னடா அது மண்டபமோ என்ன விஜய் மால் ஒரு மால் உண்டு என்ன
தளபதி இன்னைக்கு ஒருவேளை ஓ சொன்னது பெட்ரோல் செட் இருக்கு இங்கே உடுப்பு கடைகள் மற்ற கடைகள் எல்லாம் இருக்கு பாருங்க மற்றது அங்காள பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காளையும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தானே மற்றது மல்லாகம் மகா வித்தியாலயம் பள்ளிக்கூடம் இந்தியாவில் பாருங்க நல்லா நுழைவாயில் கட்டி கொண்டு இருக்கிறேன் இங்கே படித்தாங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க சொன்னால் உங்கள் மனசில் சொல்லிக்கொள்ளுங்க பட் இங்கே பசங்க ஒரு கோயில் உண்டு பாருங்க என்ன கோயில் விநாயகர் கோயிலோ பிள்ளையார் கோயில் உண்டு அப்படி போவோம் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு இந்தியாவில் கொஞ்சம் கடைகள் இருக்கு பாருங்க சைக்கிள் கடைகள் சைக்கிள் கடையெல்லாம் இந்த பழைய ஆளுக்கு ஆக்களுக்கு பார்க்க கொஞ்சம் பழைய ஞாபகம் என்ன இதுதான் சந்தைக்கு கிடக்கு இப்போ குறைஞ்சிரு சரியா இப்போ பைக்கின் இது கொஞ்ச நாள் காருக்கு மிஞ்ச வந்துடும் நிறைய இடம் மற்ற இந்தியாவில் நிறைய கடைகள் இருக்கு யூஎஸ்சி பேங்க் ஓ மல்லாவும் பெரிய டவுன் சுண்ணா தான் பெரிய டவுன் நினைக்கிறேன் ஓ சுண்ணா பெருசா நான் மல்லாவும் இப்போ தெல்லிப்பள்ளியோட இதுக்கான கடைகள் இருக்குண்ணே ஓ நாங்கள் லைனில் நிற்கிறாங்களா என்ன தெரியல பேங்க் இல்லை தெரியல பேங்க் போட்டு சரி எப்படி நான் தொடர்ச்சியாக போய்க்கொள்வேன் இதுக்கு நிறைய கடைகள் இருக்கு மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயம் பள்ளிக்கூடம் பட் அதுக்கு அங்காள போச்சுன்னா அங்காள கொஞ்சம் கடைகள் இருக்குண்ணே மோட்டோ பைக் ஷோரூம் டிவிஎஸ் இந்த பைக் ஷோரூம் இல்லை ஜிம் இருக்கு பட் இந்தியாவில் ஒரு ஜூஸ் கடைகள் இருக்குண்ணே ஜூஸ் கடை பழ கடைகள் எல்லாமே இருக்கு இந்த பூக்கண்டு விற்கிற இதுகள் இருக்குண்ணே அது தொடர்ச்சியாக போய்க்கலாம் இந்த வீதியோரங்களை பார்த்து நிறைய கடைகள் இருக்கு பாருங்க அதாவது இந்த பேமெண்ட் மாதிரி என்ன இந்த பிளாஸ்டிக் இதுகள் அங்கே புத்தகம் விற்றவங்க பொங்கலுக்காண்டி ஆகும் என்ன இந்த பாத்திரங்க சில்வர் பாத்திரங்க அதில் நினைக்கிறாங்க இப்போ திரும்பி போய் அந்த பேமெண்ட்டுக்கு போனோம்னா வாகனங்கள் விடுதே இல்லைண்ணே திருப்பி இந்த டைம் நான் திருப்பி பாருங்க அப்படி நாங்கள் அங்கே போய் காட்டிக்கொள்வோம் பேமெண்ட்டை காட்டிக்கொள்றோம் என்ன ஓகே சரி இந்த பேமெண்ட்டில் போய் சும்மா விலையில் கேட்போம் என்ன கதைக்கிறாங்களோ இல்லைண்ணே என்ன இருக்கணும்னு பார்ப்போம் இதில் பார்த்தீங்க சார் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க சாப்பாட்டு பட்டிகள் சில்லர் கப்புகள் இந்த வீட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்க கப்பு கிளாஸுகள் மக் ஈர்வெளி ஓ ஒன்றும் அப்படி பெண் இருக்கு இல்லை என்ன விலையா இதுகள் எல்லாம் ஆ இது என்ன விலை ஆ 550 இந்தியன்டியா கறக்கா தானே இது சைனாண்டியா சைனா டைம் இருக்கு இந்தியன் டைம் இருக்குண்ணே ஓகே ஓகே இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த விசாலாட்சி பள்ளிக்கூடமா அதுல இந்த தரைக்கு அப்படி இஞ்சால் சைட்டில் இந்த கடைகள் இருக்கு டெய்லி நிற்பீங்களா அண்ணா இன்றைக்கு மட்டும்தான் ஆ நாளைக்கு நிற்பீங்க சரி சரியா ஓகே அப்போ இப்போ நாளைக்கு எத்தனையாம் தேதி 9ஆம் தேதி மட்டும் நிற்பினோம் அதுக்கு பிறகு வேறு எங்கேயா மாறிடுவினோம் அதெல்லாம் சொன்னால் இதில் வந்து பார்த்து பண்ணலாமே இதில் பானைகளை பாருங்க அடிக்கி வச்சுக்கிறேன் குமிச்சு வச்சுக்கிறாங்கண்ணே இந்த வருஷம் களை கட்டுமே தான் கிடக்கிறேன் பொங்கல் வடிகள் பானைகள் டியூஷன் உண்டு என்ன அகரம் டியூஷன் நல்லாகமாகறோம் ஓகே இங்கே காங்கேயன் வெதுப்பகம் தொடர்ச்சியாக நாங்கள் போய்கொள்வோம் இந்தியாவில் ஒரு பழைய வீட்டில் ஒரு டியூஷன் சென்டர்ண்ணே மற்ற இந்த இதுக்குள்ள நிறைய கடைகள் இருக்கு இந்த தொடர்ச்சியாக கடைகள் என்னடா அது டேய் வடிவா இருக்குண்ணே பாருங்க எப்படி இருக்குண்டு இந்த மரக்காளி உண்டுண்ணே காட்டில் செய்து விற்க போடுறீங்கண்ணா சரி அப்படி தொடர்ச்சியாக போவோம் நேரா கல்வெட்டு 1200 முட்டை 37 ரூபா ஓ 40 ரூபா வித்த குறைச்சி போட்டாங்க கொலசு நிற்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்கள் இருக்கு நெஞ்சால சுண்ணாத்துக்கு நிற்கிற மாதிரி இல்லை இப்போ சுண்ணாத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் காய்ச்சி எது மெல்ல சுண்ணாமனு தெரியாங்க போய் கொண்டிருக்கோம் ஓகே இப்படி நான் தொலைச்சியா போவோம் நாங்கள் என்ன இங்கே குட்டி கோயில் ஒன்று வருது தானே பட் இங்கெல்லாம் புண்டியாக இருக்கும் இது கொஞ்சம் பேக்கரி கூட இருக்கு போனேண்ணா அடுத்து வீட்டை பாட்டாடே அவங்கள ஆஸ்கிறது வெள்ளை கடை
ஓகே பேக்கரி என்ன பேக்கரி வருதுண்ணே இந்த அடுத்த இங்கால கடைகள் கூடி போட்டேண்ணே எவ்வளோ கடைகள் வருதுண்ணே அதாவது சகல இதுகளும் இப்போ நாங்கள் டவுனுக்கு போகவே இல்லை அந்த இடங்கள்லேயே வேண்டல அவனே நல்ல விஷயம் உண்மையிலே என்ன இது நம்ம மண்டபம் வெட்டிங் மண்டபம் என்ன இயூடி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ ஓட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இங்கே ஓப்பன் பண்ண மாதிரி புவி பரிசோதனை நிலையம் பாருங்க இது அலுமினியம் பைப்புகள் ஓகே ஓகே இப்போ நாங்கள் சுண்ணா டவுனுக்கிட்ட போய் கொண்டிருக்கோம் என்ன இதுக்கே நிறைய பில்டிங்கள் வந்து கொண்டு இருக்குது தானே வாகனம் நிறைய என்ன இந்த வேலை முடிஞ்சு போகிற நேரம் இன்னும் வாகனம் கூடவே இருக்குமே இங்கே காட்டி கொண்டிருக்கேன் அது இஞ்சால இப்போ நாங்கள் சுண்ணாத்துக்கு வந்து இதுக்கு நிறைய பேங்குகள் கடைகள் உண்மையாக பெரிய டவுன் சுண்ணா டவுனை சுற்றி காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் படிவா ஓ அந்த ஸ்பீக்கர் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உண்டுன்னு இந்த பழங்கள் அது எல்லாமே விற்பனை செய்யணும் பழக்கடைகள் இருக்கு ஸ்பீக்கரில் பாட்டு போகும் இந்த ஹோட்டல் உண்டு திசா ஹோட்டல் நோ லிமிட்டுக்கு போட்டியா அந்த கடை இந்த பாஸ் பார்த்தாங்க வந்து நீங்க பார்த்தா நான் போட்டாலும் தெரியுமோ அப்படிலாம் சும்மா சொன்னாங்க சரி அப்படி போ வந்து வச்சியா ஓ சொன்னது பெட்ரோல் செட்டுங்க நான் இருக்கேன் இந்த டியூஷன் சென்டர் இருக்கு கமர்ஷியல் பேங்க் நிறைய கடைகள் இருக்கு பாருங்க அப்படியே ஒரு பிஸியான டவுன் என்ன பாருங்க கிட்டத்தட்ட ஜாழ்ப்பாணம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய வாகனங்கள் நிறைய கடைகள் நிறைய மக்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா இப்போ நாங்கள் விளக்கை பக்கம் போமா இப்போ நாங்கள் விளக்கை பக்கம் போய் அந்த சுண்ணாகம் இதை காட்டி போடுறோம் அதாவது பஸ் ஸ்டாண்டை காட்டி போட்டு சந்தை கூட அந்த கடையை பாரு இந்த பானை கடையை பாரு எப்படி தொங்க விட்டுருக்காங்க வடிவா வடிவா இருக்கு யாரு சாமி நீங்கள் எப்படி தொங்க விட்டுருக்காங்கன்னு வடிவா இருக்கு உண்மையிலேயே இதான் இதுக்கு நிறைய கடைகள் உடுப்பு கடைகள் அந்த கடைகள் எல்லாமே இருக்கு பாருங்க அப்படியே இதில் ஃபேன்சி கடைகள் நாங்கள் கடைகள் அது எல்லாமே இருக்குண்ணே 2 செட்டும் கடைகள் தானே இது வேணுமா ஓ இப்படி நாங்கள் பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்கொள்ளலாம் பாருங்க இதான் சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட் வட்டம் போட்டு காட்டிக்கணும் உங்களுக்கு எட்டும் போடலாம் 8 போடுங்க வட்டம் போட்டிங்க கொஞ்சம் கேப் இருந்தால் எட்டா போடலாம் இல்லாட்டி சைவர் போட்டு காட்டுங்க சைவர் 0 ஓகே இதான் சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட் பாருங்க அப்படிதான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் ஓகே எப்படி அங்கே சொன்னால் இதையும் காட்டுவோம் என்ன சந்தேகம் காட்டுவோம் பாலூட்டும் தாய்மார்களுக்குன்னு சொல்லிலாம் புதுசு புரியும் உதவி கிடையாது நல்ல விஷயம் உண்மையில் மட்டும்தான் அதுக்கு என்ன லொத்தரோட ஓகே சரி எப்படி நாங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் 0 போட்டு இன்னும் ஒரு 0.5 போடணும் இல்லை பட் இதில் வந்து சொன்னால் மார்க்கெட் இருக்கு பாருங்க மீன் சந்தை அங்கால இருக்குது மரக்கரை சந்தை இருக்குது பழக்கடைகள் இருக்கு இங்கே மீன் சந்தை பாருங்க சொன்னாங்க மீன் சந்தை அங்கால மரக்கரை சந்தை இதுக்கே கொஞ்சம் கடைகள் இருக்குண்ணே பாருங்க மணக்குது வாசம் வருதுண்ணே இந்த வடி கடைகள் ஃபேன்சி கடைகள் எல்லாமே இருக்கு சிக்னல் சந்தை கிட்ட வந்துடுவேண்ணே சிக்னல் விழுந்துச்சு நாங்கள் போயிடலாம் இதுக்கு நிறைய உடுப்பு கடைகள் ஹார்ட்வேர் கடைகள் நிறைய கடைகள் இருக்குண்ணே இதில் பேங்க் ஒரு கோயில் ஒன்று இருக்கு இந்தியாவில் ஓ ரெண்டு ஒன்று இப்படி நாங்கள் வலக்கை பக்கம் திரும்பி இந்த புத்தூர் போகிற ரோட்டில் போய் கொள்கிறோம் இதில் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன கடைகள் இருக்குன்னு சும்மா காட்டி கொள்கிறேன் டெலிசூன் இருக்குது பாருங்க இது கொஞ்சம் கடைகள் இருக்குது பாருங்க ஹார்ட்வேர் கடைகள் இந்த கடைகள் இருக்குது சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது தம்பி பழக்கடை பாருங்க பட் எங்கே சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் வருது பட் அதில் ஒரு கடை ஒன்று வருது சரியா சாப்பாடு கடை உண்டு
ஒரியன் ஹோட்டல் சரியோ ஃபேமஸ் சாப்பிட்டு பாரு அங்க வந்து அவன் ஏன் பண்ணி சொல்லக்கூடாது பட் வந்து அதுல வருது பாருங்க இந்த ஒரியன் ஹோட்டல்னு சொல்லி வருது இங்க வந்து நான் டோல்பின் வந்து சாப்பிடுறேன் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க டோல்பின் வந்து மட்டும் நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கணும் ஓ இங்கே ஒரு கோயில் ஒன்று வருது என்ன கோயில் இது பெரிய கோயில் ஒன்று உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஓகே இந்த கதிரமலை சிவன் தேவஸ்தானம் சிவன் கோயிலடா ஓ உங்களுக்கு போமா பெரிய ஒரு கோயில் சுற்றி காட்டில் வேணும் வடிவா பைக்கில் வச்சு சுற்றி போயிடலாம் பெரிய கோயில் வடிவா இருக்கணும் பெயிண்ட் வேணும் ஓ அமைப்பு பாரு இந்த வித்தியாசம் வடிவா இருக்கண்ணே இது வடிவா இருக்கு இப்படி போட்டு அடிச்சுக்கேன் ஓ நான் போன வரைக்கும் அந்த போட்டிலே இல்லை நான் கஷ்டப்பட்டு சொல்லி வச்சிருக்கேன் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய அருள் கிடைக்கும் சிவன் அருள் இருப்போம் சுண்ணாகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாமே அஞ்சல் அலுவலகம் சுண்ணாகம் சரி நாங்கள் திருப்ப அப்படியே சுண்ணாகம் சிக்கன் அடிக்க வந்துட்டோமே ஓ மருதநாமலை பக்கம் போகிறோமே இப்போ நாங்கள் ஓகே எப்படி நாங்கள் இடக்கே பக்கம் திருப்பி மருதநாமலை பக்கம் போகிறோம் இது ஒரு பெரிய டவுன் நிறைய கடைகள் இருக்கு உண்மையிலேயே சுண்ணா சந்தைக்கு இதுக்காக நாங்கள் போய்க்கொள்ளலாம் அப்புறம் நாங்கள் நேராக போய் போய்க்கொள்வோமே இதில் வேணுங்க நிறைய கடைகள் வருது ஏகப்பட்ட கடைகள் இருக்கு ஃபைன் செலெக்ஷன் இருக்கு இங்கே காகல்ஸ் ஃபுட் சிட்டியும் வந்துருக்கேண்ணே ஏற்கனவே இருக்கு போல காகல்ஸ் ஃபுட் சிட்டி இருக்கு கேஎஃப்சி தான் இப்போ வந்தது தானே எல்லா கடையும் இருக்கு ஓ நிறைய கடைகள் இருக்கு பாருங்க நிறைய கடைகள் இருக்கு தமிழ்லேயே பேர் நடக்குது தமிழ் சூப்பர் மார்க்கெட் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி வருது நல்லா இல்லை கேஎஃப்சி வந்துடுது இப்போ நான் உங்களை காட்ட போகிறேன் கிட்ட வருதுன்னு சொல்லி சொல்கிறேன் நான் என்ன சொன்னா கேஎஃப்சி எப்படி இருக்குன்னு கேஎஃப்சி தெரியாதா உங்களுக்கு இல்லை என்ன தெரியாது எவ்வளோ தெரியுங்க ஓ என்ன தெரியும் ஓ இதுக்கு ஃபோன் கடைகள் இருக்கு மற்ற வீடியோ கொஞ்சம் ஒரு இது கடைகள் என்ன ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்கு பேங்க் வருது இதுக்கு எல்லா பேங்கும் இருக்கு அந்த சங்கானம் மாதிரி ஓ சகல பேங்கும் வரும் பிரைவேட் கவர்மெண்ட் சகலம் வரும் மற்ற எல்லா கம்பெனி அது எலக்ட்ரானிக் கம்பெனி அதான் அப்பான் சிங்கர் இந்த அஞ்சாலுமே சம்பத் பேங்க் சம்பத் தானே அவனோட இந்தியன் நல்லா இருக்குமா சாப்பிட்ருக்கேன் ஓ இந்தியன் அவருக்கு வந்து சாப்பிட்ருக்கேன் நல்லா இருந்தது என்ன சொல்லிட்டேன் நான் ஃபுட் ரிவ்யூ எடுக்க ஒரு பிரச்சனை இருக்கு ஒருக்கா நல்லா இருக்கு இப்போ நாங்கள் ஒரு நாள் வந்து சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் தெரியும் நாங்கள் நம்ம வீடியோ எடுத்துட்டு போட்டுருவோம் சில பிறகு வந்து சாப்பிட நல்லா இருக்கு அவன் போயிடும் அப்புறம் பார்க்குறவங்க தான் பேசுவாங்க அதெல்லாம் ஃபுட் ரிவ்யூ எடுக்க கொஞ்சம் யோசிச்சு சாப்பிட்டு தான் எடுக்கிறாங்க இருந்தாலும் என்ன சொல்லுவோம் சில சில பேர் விலது தான் என்ன இப்படியும் நடக்கும் நாங்கள் சாப்பிட நல்லா இருக்காது திருப்பி சாப்பிட நல்லா அதுக்கு தான் இருக்கும் அதான் நம்பி ஃபுட் ரிவ்யூ செய்யலாம் எனக்கு சரி இப்படி போ வந்து வச்சியா இதெல்லாம் சுண்ணாகம் போது நூலகம் பாருங்க லைப்ரரி என்ன பாடசாலை வீதி ஓகே எப்படி நாங்கள் போய்க்கொள்ளுவாங்களே அப்படி அங்கே மறந்துனார் மேடமா இது சுண்ணாகம் தான் ஓ மற்றது இன்னொரு விஷயம் பார்த்தனியா குளிருது யாழ்ப்பாணத்தில் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அந்த பகல்லே மத்தியானம் 12 மணி கூடி ஒரு சாதுவான குளிர்த்தன்மை உடனே அந்த பனி புகார் மாதிரி அந்த தன்மை ஒன்று இருக்குது பைக்கில் போய்க்கலாம் குளிர்வா குட்டி சுவிஸா குட்டி கேரளா குளிரண்டவங்களுக்கு என்னன்னு தெரியும் குளிர் இல்லை ஆனா என்ன சொல்றது இந்த பைக்ல போய் கொஞ்சம் ஃபாஸ்டா போய் கொஞ்சம் குளிர் கூடவே இருக்கும் ஆனா சாதாரண குளிரண்டு இல்லை ஆனா இடவு விடியோ இல்லாம ஐயோ பயங்கர குளிர் என்ன ஞாபகம் இருக்கா போன வருஷம் தான் இந்த டைம்ல இருக்கும் அந்த ட்ரெண்டிங் ஆச்சு ஓ குளிர் 18 பாய்னா 22 பாய்க்கு 21 பாய்க்கு அப்படி இந்த முறை வந்து அப்படி இருக்கு அதானோ சரி இப்போ நாங்கள் அப்படியே மருதநாள் மடத்துக்கிட்ட வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் கடைகள் இருக்கு இந்த ஃபேன்சி கடைகள் வீட்டு தேவை பொருட்கள் ஸோ கொஞ்சம் கடைகள் இருக்குன்னு பெரிய ரெஸ்டாரண்ட்
ஒரு வெட்டிங் கோல் உண்டு பட் இங்கெல்லாம் வலிகாமன் தெற்கு பிரதேச சபை இது பெரிய பங்களா மாதிரியா இது மேனிபே மாதிரி அப்படியில இருக்கு சுழிபுரம் மேனிபேலாம் அப்படி தான் பெரிய பங்களா மாதிரி கட்டுங்க வடிவா இருக்குண்ணே சரி தொடர்ச்சியாக போய்க்கொள்வோம் நாங்கள் இப்போ மடதனாவளத்தில் பஸ் மடதனாவளம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு மற்றது அங்கால சுட சுட அப்பம் மற்றது இங்கால என்னது சுட ரோன் அட புதுக்கோட்டையில் ஓ மேடம் இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கண்ணே இது நீ போற ஸ்பீச்சுக்கு எல்லாம் வந்து மேடா இலங்கை சங்கீத சபை ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வரக்கன்று அந்த கடைகள் தொடர்ச்சியாக நாங்கள் நேராக போய்க்கிறோம் இந்தியாவில் பார்த்தா ஒரு பள்ளிக்கூடம் பண்ணுறது என்ன பள்ளிக்கூடம் சொல்லி பார்ப்போம் இது வந்து இப்போ இப்படி வரைக்கு இங்கேருந்து வாரம் தெரியும் வந்தோன்னா ராமநாதன் குளிச்சதில் பார்க்க ராமநாதன் கொலிஸ் தேசிய தான் ராமநாதன் கொலிஸ் இந்தியாவிலையும் என்னது ஹரிபோல் ஸ்குவாட்னு சொல்லி ஒரு ஹோட்டல் உண்டு ரெஸ்டாரண்ட் பட் இந்த கடைகள் இருக்கு பாருங்க பஸ் வருது யாழ்ப்பாணம் சிட்டி பஸ் போகுது எதிர்பார்க்குறோம் மெட்ட பஸ் வேறு பட் இந்த இதுக்குள்ள கொஞ்சம் கடைகள் வருது என்ன அதுக்கு ஒரு கடையில் நிறைய கடைகள் வருது என்ன இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பினா உரும்புற பக்கம் போய்க்கொள்ளலாம் விளக்கை பக்கம் திரும்ப மாணிப்பை பக்கம் போய்க்கொள்ளலாம் நேராக போனால் மருதனா மடம் தான் என்ன அங்கே மருதனா மடம் அங்கே அப்படி ஒரு இடங்களுக்கு போய்க்கொள்ளலாம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் மருதனா மடம் சந்திரன் நிற்கிறோம் வேணே ஓகே இப்படி நாங்கள் நேராக போயிட்டு திரும்பி கொண்டு வருவோம் வேணே ரெஞ்சார் பெட்ரோல் செட் மிஸ்டர் கூல் ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்கு குளிருக்கு ஐஸ்கிரீம் குடிக்கக்கூடாதானடா எல்லாத்தையும் இப்போ குடிச்சிருப்பேன் ஓ இந்த இதுதான் ஃபேமஸ் மரணாமம் மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோயில் பாருங்க எந்த பெரிய ஆஞ்சநேயர் சிலை உண்டு இந்த வீடியோ எடுத்து நீ பழக்கணும் ஓ அந்த மாடி கோயில் வடிவா இருக்கும் கோயில் உங்களுக்கு வீடு எடுக்கலாமா இல்லைண்ணே உங்களுக்கு வீடு எடுக்கலாம் நினைக்கிறேன் கோயிலில் கூட எடுக்கல அது எடுக்க முடிஞ்சா கட்டாயம் காட்டிக்கலாம் வடிவா இருக்கும் உண்மையிலேயே இல்லை இஞ்சாலையும் வேணும் ஜிம் இருக்கு உடுப்பு கடைகள் இருக்கு என்ன கோயில் தாங்க உருண்டையா கிடங்க பிள்ளையார் கோயில் இப்போ நானே தான் நினைக்கிறேன் இதுல உருண்டையா கிடங்க கோயில் உருண்டை என்ன அந்த வளைவு மாதிரி ஒரு டின் மாதிரி கிடக்கு இப்படி இப்படி இல்லாமல் வளைவு வளைஞ்ச கோயில் என்ன சரி எப்படி நாங்கள் திருப்பி போவோமாங்களே ஓகே சரி இப்படி திருப்பி போட்டு அங்கே உடுவில் பக்கம் போய் கொஞ்சம் காட்டி கொண்டு அப்படியே போய்க்கொள்வோம் வேணே நாளை உண்டை விட்ட மிரக்கறக்கா போடும் நாளை வெள்ளிக்கிழமானே வாழைப்பூ வர உண்டு தர்றேன் வாழைக்காய் பொரியல் தான் வரேன் வாழைப்பூ வர வாழைக்காய் பொரியல் வாழை இலை சாப்பாடு மற்ற வாழைக்காயில ஒரு பிரட்டல் இது மாதிரி வைக்கலாம் மசிச்சு வைக்கலாம் வாழைக்காய் பொரிச்சு வைக்கலாம் மற்ற வாழைக்காய் சிப்ஸ் போடலாம் புது ரெசிபி வாழை சாப்பாடு வாழை சாப்பாடு வாழை இலையில அல்வா செய்யலாம் ஓ அந்த வாழை இலையிலே போட்டு சாப்பிடலாம் வாழை தண்டு கிட்னி இதுகளுக்கு நல்ல மாவலாம் அதான் காணிக்காரன் பார்த்தா கோவிக்காயங்க எனக்கு கொஞ்சம் காணா போனா கடைசி எங்களை தான் பிடிப்பாங்க வந்து அவரும் பிடிங்கோ நீங்க இடங்களை காட்டிட்டு போவீங்க நாளைக்கு வந்து எடுத்துன்னு போனா பொறுப்பு திருப்பதே கஷ்டமே வந்து கொண்டு இருக்கு வாங்க பிகாஸ் இது கேகேஎஸ் ரோட் அதான் இந்த வாழை பற்றி வேணுமே இது கொஞ்சம் தம்பி தான் கொடுப்போம் வேணே சரி எப்படி நாங்கள் போய்க்கொள்வோம் வேணா தொடர்ச்சியா சரி எப்படி நாங்கள் திருப்ப நாங்கள் மருதனா மடம் ஆஞ்சநேயர்கிட்ட வந்துட்டோம் இதான் எப்படி நாங்கள் திரும்பி உரும்புரை பக்கம் கொஞ்சம் காட்டிட்டு போவோமா உரும்புரை போகிறது இல்லை இந்த இதில் ஒரு கம்பஸ் ஒன்று இருக்குல்லோ நம்ம கொமனில் கேட்டிருந்தேன் கொமன்லேயே மெசஞ்சரில் கேட்டிருந்தேன் அண்ணா அந்த இதை காட்டுங்க மருதனா மடத்தில் கம்பஸோ அதை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவர்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் அதையும் காட்டிக்கணும் இப்போ ஜாம் வந்தது எனக்கு சரியா திரும்புவோமா திரும்பலாம் ஓகே சரி அப்படியே உங்களுக்கு இதையும் காட்டிக்கணும் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்துட்டு அந்த பனி புகா தண்ணி தானே அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு புகா மேய்க்கிடக்கு என்ன பூம்புகார் பூம்புகார் கிராமம் ஒன்று இருக்கடா இது ஒரு பனி புகாரடா இருக்குல்ல விலையும் கோட்டம் அப்படி விலையங்கள் இந்த டீச்சர்ஸ் படிக்க சொல்லுவீங்கல்ல விலையத்துக்கு போட்டு வரேன் அது இங்கதான் கோட்டை கிடையாது சாரி கோட்டம் நாங்க விலைய முடிஞ்சது அது கோட்டம் என்ன மற்ற கடை
இதான் அட கோட்டம் இருக்கலானே இருக்கு. அப்ப நான் சொன்னது சரிதானே. மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். ஆனா எனக்கு டவுட்ரா, இது வந்து இது மருதன மடத்துல இருக்கு சரியோ. ஆனா இதுக்குள்ள வந்தடா என்ன சொல்றது போற இல்லன்னு பார்க்க முடியும். எனக்கு சாரி உடன் நிப்பினேன். ஏன் தெரியும் நினைக்கிறேன் அந்த கலைப்பிரிவா இருக்கும். ஓ கலைப்பிரிவு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே ராகிங்காம இருக்கலாமடா அப்பா. இல்ல வளமையா நான் பாக்குறேன். ட்ரெஸ் கோட்டே அப்படிதான். ஓ நினைக்கிறேன் அந்த நாடகம் அரங்கியல் டான்ஸ் எடுக்கிறாங்க அப்படியா அப்படியே இருக்கலாம். இங்க படிச்சாக்காரா பார்த்து கொண்டிருக்கீங்க சொன்னா கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லிக்கோங்க. நாங்க மறைஞ்சு கொண்டுமே இருக்குமே. இப்போ கொஞ்சம் குளிர் கூடவே இருக்குண்ணே. நல்ல கிளைமேட். ஓ நல்ல கிளைமேட் ஆகுது. வெயிலும் இல்லை பனியும் கொஞ்சம் இருக்கு. நல்லா இருக்கு உண்மையிலேயே. இந்த சொன்னதான் உங்களுக்கு இந்த சாரியோட இங்கே படிக்கிறாங்க வாரவே இல்லை. இந்த இதில் பார்த்தா தெரியுமே. ஆனா இங்க ராக்கிங் இருக்கு, அதையும் சொல்லி கொள்றோம். ராக்கிங் இருக்கும் உனக்கு என்ன தெரியும்? அந்த ஆம்பளையில் வந்து ஷர்ட்டை இன் பண்ணி அந்த தென்னமர பாட்டா இருக்குல்ல அதை போட்டு கொண்டு வர்றது கருப்பு ஜீன்ஸ், ஒபிஷியல் ஜீன்ஸ். அதை போட்டு தலைமையர் வந்து ஒட்ட வட்டி இருக்கணும். அந்த என்ன சுப்பிரமணியபுரத்துல தலைமையிலத்து கொண்டு வருவாங்க. என்ன கொண்டு அதே மாதிரி தான் வழி கொடுப்புவாங்க. என்ன கண்டுறாங்க இந்த 24 மணி அடிக்கலாம் போல பெட்ரோல். ஒரு ஆள் இருக்கிறாரோ ஒரு கடிச்சா ஞாபகம் இருக்கு. 20 இலங்கையில் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 309 ரூபா என்ன பெட்ரோல் விலை. இப்போ நாங்கள் மருதனாமடம் சந்தையில் தானே, சந்தையில் அதாவது குறிப்பாக அந்த சந்தைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு வந்து ஜெசிந்தான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வந்து இந்த கடை தான் பண்ணால் இந்த பர்சன்ட் நிறைய பார்க்க வாய் வரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த மறுபடியும் கிழங்கு பொரியல் இருக்கு. நிறைய விஷயங்கள் வடை இருக்கு, சுண்டல் இருக்குது, மீன் தானுங்க. இது மாங்காய் அண்ணா, மாங்காயில மட்டும் தேங்குழல் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதானே பண்ணாட்டு நாங்கள் வேண்டினாங்க. எல்லாம் வண்டியில் கொஞ்சம் வேண்டினாங்க. எனக்கு சம்பள வடையை தேவைப்படும். எல்லாம் சுட சுட இருக்கு. பார்க்க எனக்கு வாயிருதுல இந்த உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு தானுங்க. இந்த ஒரு இனிப்பு ஒன்று வருது, உரைப்பு ஒன்று வருது. வெங்காயம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. அது சாப்பிடணும் இது ஒன்று வைக்கணும் பாதிக்க. உரப்பு சாப்பிட்டா கரெக்டாக நாங்கள் இனிப்பு சாப்பிடணும் சரி தானே, நியூட்ரல் பண்ணுவோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அது தெய்வம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. குழம்பு நல்லா ஸ்பைசியாக இருக்கு. இதுக்கு அந்த மாங்காய் போட இந்த சுண்டலுக்கு நிறுவனங்கள மாங்காய் போடுறது இப்போ என்ன ஆனால் இங்கே போட்டு நல்லா இருக்குண்ணே. ஒரு புளிப்பா அரசுவை உரைப்பா அந்த மாதிரி இருக்குண்ணே. ஓகேண்ணா நன்றி. இப்போ அடுத்த ட்ரிப்பா. இது வந்து சின்ன வடை தானே, சின்ன வடை. எனக்கு ஒரு சந்தேகம்டா, அந்த எல்லா வண்டு கடையும் டேஸ்ட்டாக இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக. இங்கே சுத்தமாக செய்கிறாங்க. அப்போ க்ளோஸ் போட்டு அந்த தட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் புது புது பேக் போட்டு சரி நம்ம என்ன நல்ல இடத்துல இருக்க. இப்போ ஆக்கள் வந்து ஒரே சாப்பிடலாம், இடமும் இருக்குங்க அண்டு சாப்பிட. மறுபடியும் நல்ல டேஸ்டாக இருக்குண்ணே. அனியா ஒரு வடை போச்சு, வடை போச்சு. அந்த சம்பல் வடைக்கு ஒரு குழம்பு வச்சா பார்த்தீங்க எனக்கு திக்கா அதுதானே டெவல் மாதிரி. ஆனால் இந்த குழந்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு உரைப்பு தாங்கின கிடக்கு. அடுத்தது பார்க்கணும் தாவிட்டேன். முறுமுறுப்பா இருக்குண்ணா. உண்மை இது நல்ல பெஸ்ட். இது முள்ளாவே முறுமுறுப்பா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா, ஃப்ரெஷ் புதுசு. ஆமாண்டா, உரைப்பு எடுத்தா இது கட்டாயம் பண்ணணும். உரைப்பு சாப்பிட்டு தெரியல, இனிப்பு பேச தெரியல. எனக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்குண்ணா.
எனக்கு பண்ணுறாடே நல்லா இருக்கு வேணுமுக்கு பெஸ்ட்டுங்க நல்லா இருக்கு தரமா நிறைய காலத்துக்கு அப்புறம் நல்லது நல்லூர்லோட கடைசி உண்மையாக சாப்பிட்டது இல்லை வித்தியாசம் இது நல்லா இருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம். ஓகே என்ன விலைன்னு சொல்லுவீங்களா எங்களுக்கு ஸ்பெஷல் 350 ரூபா எல்லாம் போட்டு வைக்க எல்லாம் போட்டு சுண்டல் எல்லாம் போட்டு தருவீங்க 350 350 ரூபா. ஆ அடுத்த சின்ன வடை 20 வடை 100 ரூபா. 20 வடை 100 ரூபா குட்டி வடை. ஆ அடுத்த 3 தேமுருக்கு 100 ரூபா. 3 தேமருக்கு 100 ரூபா அடுத்த 5 சம்பல் வடை 100 ரூபா. 5 வடை 100 ரூபா ஓகே அடுத்த பஜ்ஜி 4 பஜ்ஜி 100 ரூபா. 4 பஜ்ஜி 100 ரூபா அடுத்த நார்மல் இருக்கு 200 ரூபாய்க்கு இருக்குது. நார்மல் மிக்ஸ்கள் இருக்கு 200 ரூபாய்க்கு இருக்குது. இது மரடிக்கலாங்க இது 100 ரூபாய்க்கு அப்படி எல்லாம் இது என்ன இது பானா இது பகோடா. பகோடா ம் நாங்க நூடுல்ஸ் மரடிக்கலாங்க எல்லாம் இருக்கேனே எல்லாம் 100 ரூபாய்க்கு மேல கொடுக்குறோம் நான். ஓகே அட முக்கியமா இந்த வெங்காயம் மாங்காய் இந்த மிளகாய் எல்லாம் போட்டு தரீங்க சம்பளப்படி இந்த இதான் நல்லா இருக்கு சம்பல். கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் உண்மையிலே அப்படியே நாங்கள் சாப்பிட்டு வலிக்கிட்டோம் அப்படியே நாங்கள் மானிப்பாய் ரோட்டு திரும்பி போகிறோம் என்ன வீட்டை போய் கொள்கிறோம் என்ன மற்ற மரதன மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளேயுமே நிறைய கடைகள் இருக்குண்ணே இந்த 2 சைட்டுமே நிறைய கடைகள் இருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த அஞ்சாலையும் இருக்கு அவங்காலையும் இருக்கு ஓகே சரி ஓகே அப்படி நாங்கள் வந்துட்டோம் என்ன கடைசியாக எங்கே தெல்லிப்பள்ளியில் வலிக்கிட்டு மல்லாகம் சுண்ணாகம் மருதானமடம் எல்லாமே சும்மா மேலோட்டமாக கேகேஎஸ் ரோட்டில் வந்து காட்டினாங்களே பஸ் ரூட் என்ன ஏன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் கேட்டுங்க சுண்ணாத்தை காட்டுங்க மல்லாத்தை காட்டுங்க சுண்ணான ஏற்கனவே போட்டுறான் சரி திருப்ப காட்டுங்கன்னு சொல்லி கேட்டதுக்காண்டி காட்டிக்கொண்டான் சரி இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் எந்த தினங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்களோ கொமெண்ட் சொன்னீங்க நாங்கள் எதிர்வங்காலங்களில் அதை காட்டிக்கொள்ளேன் நீங்கள் பார்த்துக்கொள்ள இருக்குமே என்ன உரைக்குதா இந்த இந்தியாலையும் கொஞ்சம் இடம் இருக்குது காட்டினால எந்த ஆகும் அதான் நாங்கள் உள் ரோட்டுக்கு ரங்கியில் ரங்கினா நிறைய இடங்கள் காட்டலாம் அதை நாங்கள் ரங்கிலன்னு சொன்னால் நேரம் வீடியோலேருந்து வந்துட்டு காரணத்துக்காண்டி நாங்கள் ரங்கில் சரி எப்படி நான் வலிக்கிடுவோமா சரி எப்படி நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் இந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேஎஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி டாட்டா பாய் பாய்